வணக்கம் சார். வணக்கம். நம்ம பகவான் நமக்கு உயிர் எழுதி வச்சதா ஒரு சமீபத்தில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க. உயிர்னாவே பெரும்பாலும் சொத்து சுகம் வீடு வாசல் இது மாதிரி தான் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம பகவான் நமக்கு உயிர் என்ன எழுதி வச்சுருக்கிறாரு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன மாதிரி உயிர்னாலே ஒரு பெரிய அளவுக்கு ப்ராப்பர்ட்டி, சொத்து, இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு எழுதி வைக்கிறது. இந்த 4 ஏக்கர்னு எடுத்துக்கோ, இந்த பங்களா கார் நீ எடுத்துக்கோ, இந்த நகையெல்லாம் நீ எடுத்துக்கோ, அங்கே விலையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொத்துக்களை பிரித்து தகப்பனார் எழுதுறதுக்கு பேர் தான் உயில்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் உயில் எழுதுறதா நீங்கள் மெசேஜ் படித்தேன்னு சொன்னீங்க இல்லையா? பகவான் அரவிந்தர் நமக்கு எழுதிய உயிலாகவும் எடுத்துக்கலாம். பகவான் எழுதிய சாவித்திரி நூலில் இருக்கிற சாவித்திரி தன்னுடைய ஆன்மாவினுடைய குணங்கள், தன் ஆன்மாவினுடைய மிக உயர்ந்த விசாலமான அந்த அம்சங்களை நாம் உயில்னு எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு சொத்துன்னு எடுத்துக்கலாம். பகவானாகவும் எடுத்துக்கலாம், நம்ம சாவித்திரியாகவும் எடுத்துக்கலாம். 107வது பக்கத்தில் பகவான் சொல்கிறார், எ பியூட்டி தட் பிலாங்ஸ் டு ஹாப்பியர் ஷேப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். நம்மளோட ஆன்மாவுக்குள்ள ஒரு அழகான ஆனந்தமான உலகம் மறைந்திருக்கிறது, அது பூத்திருக்குதுன்னு சொல்கிறார். அதே 107ஆம் பக்கத்தில் திஸ் இஸ் தி டெஸ்டினி பெக்காதட் டு ஹெர் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நமக்கான சொத்து, அதாவது உயில் பகவான் எழுதி வைத்திருக்கிறார், அதாவது சாவித்திரி கொடுத்திருக்கிறார்னு சொல்கிறார். 111ஆம் பக்கத்தில் அதுக்கான விளக்கம் இருக்குது. 5 வரிகள் வரும். சம் 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 சம்னு 5 வரிகள் ஆரம்பிக்கிறது. இந்த 5 சம்னு ஆரம்பிக்கிற வரிக்கு முன்னாடி என்ன வரியில் சொல்கிறாருன்னா, இன் இட்ஸ் ஓன் நேட்டிவ் ஸ்டைல் அண்ட் லிவிங் டங் அப்படிங்கிறார். அப்படின்னா அவள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் சத்திய வாக்காக இருந்தது. அவளுடைய சுயம், அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மாவிலிருந்து பேசிய சாவித்திரியுடைய பேச்செல்லாம் ஒரு சத்திய வாக்காக இருந்தது. அப்போ சாவித்திரியினுடைய வாக்கு எப்படி சத்தியமாக இருந்ததோ அதே மாதிரி நாம் சத்திய வாக்காக வெளிப்படுத்தணும்னா அந்த இடத்துல சாவித்திரியை நம்ம ஃபாலோ பண்ணினா நம்ம சொல் பழிக்க அதுவே நம்ம வாழ்க்கையில் ப்ராப்பர்ட்டியாக மாறுங்கிறார். இது ஒரு சொத்து தானே, ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தாக சாவித்திரி கொடுக்கிறார். சாவித்திரி புத்தகம் வழியாக அரவிந்தர் கொடுக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சம் ட்ரேட் ஆஃப் தி பெர்ஃபெக்ஷன் ஆஃப் தி அன்பார்ன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நமக்குள்ள இதுவரைக்கும் ஒரு ஒளி விடாத, இதுவரை பிறக்காத ஆன்மா தான் நமக்குள்ளே இருக்கிற சொத்து. நமக்குள்ளே ஆன்மா இருக்குன்னு பிறக்கலை, ஆனால் அதுதான் நம்ம சொத்துங்கிறார். சம் விஷன் சீன் இன் தி ஆம்னிசியன்ட் லைட் அப்படின்னு சொல்கிறார். அவள் பார்க்கிற எல்லாம் கடவுள் தந்த சூரிய சந்திர வெளிச்சம் போல இருந்தது அப்படிங்கிறார். பார்க்குற பார்வை, சாவித்திரி பார்க்குற மாதிரி நம்ம பார்த்தோம்னா அந்த பார்வையில் சூரிய சந்திர வெளிச்சம் தெரியணுங்கிறார். இது ஒரு ஞானம் தானே. இந்த ஞானம் நமக்கு ஒரு சொத்தாக மாறுகிறது. சம் ஃபேட் டோன் ஆஃப் தி இம்மார்டல் ராப்சோடிஸ்ட் வாய்ஸ், அதாவது அவள் பேச்சு தேன் மதுரமாக இனித்தது. சாவித்திரி புத்தகத்தில் சாவித்திரியுடைய பேச்சு எங்கெல்லாம் இருந்ததோ அவ இதெல்லாம் தேன் மதுரமாக இருந்ததுங்கிறார். இப்போ இந்த மாதிரி நாம் பேசுகிறதா இருந்தால் இதை தான் பகவான் நமக்கு சொல்லி கொடுக்குறார். சாவித்திரி மாதிரி தேன் மதுரமாக நம்ம பேச்சு இருந்ததுன்னா, இந்த ஞானம் நமக்கு இருந்ததுன்னா, இந்த சொத்தை தானே அவனுக்கு எழுதி கொடுக்குறேங்கிறார். சாவித்திரி எழுதி கொடுத்துருக்கிறார். என்னது? இதுதான் சொத்து, என்னோட உயில். சம் ரேப்சர் ஆஃப் தி ஆல் கிரியேட்டிங் பிளிஸ் அப்படின்னு எழுதுறார். அவள் அருகில் இருந்தால் ஆன்மாவின் இன்பம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆன்மாவோட இன்பம் பெருகிட்டே இருக்கும். யார் கூட இருந்தா? சாவித்திரி கூட இருந்தா. இப்போ நாம் ஒருத்தர் கூட இருந்தால் அவங்களுக்கு என்ன பெருகணும்? அந்த ஆன்ம சந்தோஷம் பெருகணுங்கிறார். அப்படி பெருகிற அந்த ஞானம், அந்த குணாதிசயம் நமக்கே உரித்ததாக இருந்தால் இந்த ஞானம் தானே நமக்கு ப்ராப்பர்ட்டி. அடுத்து சொல்கிறார், சம் ஃபார்ம் அண்ட் பிளான் ஆஃப் தி பியூட்டி அன்அட்டரபிள் அப்படிங்கிறார். சொல்ல முடியாத ஒரு அழகு அவள் ஆன்மாவை சூழ்ந்திருந்தது. ஆன்மாவே அழகு தான், சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகு அந்த ஆன்மாவை சூழ்ந்திருந்தது. இப்போ நம்ம ஆன்மாவை என்ன சூழ்ந்திருக்கு? ஆன்மாவே பார்க்கல, அது கிட்டத்தட்ட ஒரு பேரலைசிஸ் வந்த மாதிரி படுத்த படிக்காக கிடக்குது. அதை எழுப்பி உட்கார வச்சு நம்ம அதை ரசிக்கிறதுக்கு நம்ம எங்கே ஆர்வமாக இருந்தோம்? சொல்ல முடியாத ஒரு அழகு அவரோட ஆன்மாவை சூழ்ந்திருந்ததுங்கிறார். அப்படி நம்ம ஆன்மாவை சூழ்ந்திருந்தோம்னா அப்போ நம்ம சாவித்திரியாக மாறுறோம்.
அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது தான் யமனை வெல்ல முடியுது, மரணத்தை வெல்ல முடியுது. நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வுன்னா நம்ம உடனே எனக்கு அந்த மரணமில்லா பெருவாழ்வு கேட்டக்கூடாது. சாவித்திரிக்கு இருந்த எந்த மாதிரியான ஆன்ம தகுதிகள் நாம் வளர்த்துக்கும் பொழுது, நாம் அதை பெறும் பொழுது சாவித்திரி மாதிரி யமனை சந்தித்து மரணத்தை வென்று வர முடியும். மரணமில்லாத பெருவாழ்வு பெற்ற கண்ணன் போல, கிருஷ்ணர் போல, ராமர் போல, ஆஞ்சநேயர் போல, இப்போ இவங்கள மாதிரி மரணம் இல்லாமல் ஒரு பெருவாழ்வு இருக்காங்களே, அவங்க மரணமே கிடையாது, எப்போதும் இருக்காங்களே. இப்போ அந்த மாதிரி வாழ்வு நமக்கு வேணும்னா சாவித்திரி போல நமக்கு ஆன்மாவினுடைய அந்த தகுதியை நாம் பெற்றிருக்கணும். சாவித்திரியோட ஆன்மா எப்படிலாம் இருந்ததுன்னு பகவான் சொல்கிறார்ல, இந்த 5 வரிகளில் உள்ள அந்த அம்சத்தை நாம் கொண்டிருந்தால் நாமளும் மரணமில்லா பெருவாழ்வு பெற முடியும். இப்போது கணவன் இறந்துட்டாரு, திரும்பி உயிரை கொண்டு வந்தாச்சு, எவ்வளோ பெரிய சொத்து இல்லை? மீண்டும் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய சொத்து தானே. உயிரோடு இருக்கும்போது அந்த வேல்யூ தெரியாது, இறந்த பிறகு மீண்டும் கிடைக்கும்போது எவ்வளோ பெரிய சொத்து தானே, பெரிய ஒரு வேல்யூ தானே. அப்போது அந்த வேல்யூ உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான உயிலாக பகவான் இதை எழுதி கொடுக்குறார். சாவித்திரி தன்னுடைய ஆன்மாவினுடைய பலத்தை சொல்கிறார். இந்த பலமெல்லாம் எனக்கு இருந்தது போல் நம்ம எல்லாருக்கும் இருந்ததுன்னா நாமளும் மரணத்தை வெல்ல முடியுங்கிறது தான் இதில் பகவான் சொல்ல வந்தது. இப்போ இந்த மாதிரி ஆன்ம பலத்தை சாவித்திரி போல் நாமளும் பெற்றோம்னா ஒன்று பிறவாமை கிடைக்கும், இல்லை திரும்பி பிறக்கணும்னா வானில் இருக்கிற நட்சத்திரமாக பிறக்கலாம், இல்லை இயற்கையாக பிறக்கலாம், குரங்கா பிறக்கலாம். குரங்கா பிறந்தாலும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை பரிணாம வளர்ச்சி வேகமாக அடைஞ்சு நீங்கள் அதிமனிதனாக ஆகலாம். உங்களுக்கு என்ன பிறவி வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும், சந்தோஷமாக வாழ முடியும், சொர்க்கமாக மாற்றிக்க முடியும். இந்த சுதந்திரத்தை சாவித்திரி மாதிரியான ஆன்ம தகுதியை நாம் பெற்றிருந்தால் இது சாத்தியமாயிடுதுங்கிறார். அதனால் பகவான் அரவிந்தர் எழுதிய சாவித்திரியில் உள்ளே இருக்கிற இந்த உயில், இந்த வரிகள் சாவித்திரி தனக்குள்ள இருந்த ஆன்ம ரகசியங்களை சொல்லியாச்சு. நீங்கள் அதை எடுத்து அந்த ஆன்ம தகுதியை நாமளும் உயர்வாக்கிக்கிட்டோம்னா நமக்கு வேண்டிய சொத்து பிரபஞ்சம் முழுக்க இருக்குது, எவ்வளவு நாளும் எழுதிக்கலாம். அந்த சொத்தின் உயில் ரகசியத்தை சொல்லியாச்சு, அதை எடுத்து அனுபவிக்க வேண்டியது நமதாச்சு. பகவான் கொடுத்த இந்த உயிலின் ரகசியத்தை இப்போ உடைச்சி சொன்னீங்க, இதுதானே நம்மளுடைய சொத்து அப்படின்னு. இந்த சாவித்திரி நூலில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் அவர் நமக்காக எழுதி வச்ச சொத்துக்கள். அந்த முத்துக்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றா கோத்தோம்னா கடைசி வரை எங்கள் ஆன்மா அடுத்த பிறவிலும் அபூர்வ மனிதனாக பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுதான் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற சொத்தை தவிர இது எந்த சொத்தும் எங்களுக்கு தேவையில்லை சார். பகவான் எழுதிய உயில் அப்படின்ற ஒரு பேரில் எங்களுக்கு கொடுத்துங்கிற ஒரு விளக்கம் ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்டாக இருந்ததுங்க சார். உண்மையிலே இது எங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வார பேராமூரில் கணேசநாதருக்கும் பாண்டுரங்கனுக்கும் இருந்த பேராமூர். ராஜபுதன தேசம்னு ஒரு இடம், அது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், இது 3க்கு இடைப்பட்ட இடத்துல தான் அந்த இடம் இருக்குது. அந்த தேசத்தை ஆண்டவர் சிவாஜி, மராட்டிய சிவாஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான். அந்த இடத்துல உஜ்ஜயினி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம கணேசநாதர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு பாண்டுரங்க பக்தர். அவரை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டார். அவருடைய வாழ்க்கை எப்படின்னா கௌபீனம்னு சொல்லுவாங்க. கௌபீனம்னா கோவணம், கௌபீனம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 கோவணம் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த கோமணத்தோட அந்த எளிமையான வாழ்க்கையோடு அவர் பாண்டுரங்க பக்தராக அந்த பஜனையெல்லாம் பாடிக்கிட்டு, இந்த கீர்த்தனைகள் பாடிக்கிட்டு அப்படியே தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்தவர் ஒரு கட்டத்தில் ஒரு நாள் பண்டரிபுரம் போயிடுறார். அங்கே போய் அவர் எப்போதும் போல் பாண்டுரங்க பஜன்ஸை பாடிட்டுருக்கார். அந்த இடத்துல சத்ரபதி சிவாஜி எதேச்சியை அங்கே அந்த பாட்டை கேட்க அந்த பாடலில் தன்னையே அப்படியே கொடுத்துட்டு அவர் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார் கணேசநாதர்கிட்ட. இங்கே பாடிய இந்த பஜன்ஸ் எல்லாம் என்னோடய அரண்மனையிலேருந்து ஒரு நாள் பாட முடியுமான்னு கேட்குறார். ஓஎஸ், நான் பாடுறேன்னு ஒத்துக்கிட்டு சிவாஜியோட தேரில் ஏறி அவருடைய அரண்மனைக்கு போய்டுறார். ஒரு பாண்டவர்களுடைய கீர்த்தனைகளை பாடுற ஒரு பெரிய ஒரு மகானாக நினச்சி அவர் அரண்மனைக்கு கூட்டு வந்ததுனால அவருக்கு நைட் ஸ்டே பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறாரு, அவருடைய ரூம், மன்னருடைய அந்த சயனாரேன்னு சொல்லுவாங்க, அது பூரா ஒரே பஞ்சு மெத்தை, நல்லா சொகுசாக இருக்குது. அதில் படுத்து இங்கே நீங்கள் தூங்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அவருக்கு வேண்டிய சகல வசதியும் செஞ்சு கொடுக்குறாரு. அப்போது கணேசநாதர் ராஜா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார், எனக்கு ஒரு கூட செங்கல் மட்டும் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரி, அவர் கேட்குறாருன்றதுக்காக அவரும் ஒரு கூட செங்கல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. எதுக்குன்னு கேட்டால் அது நான் உங்களுடைய அந்த படுக்கை அறையில் வைக்கிறதுக்குன்னு சொல்கிறார். சரியா, எதுக்கோ கேட்குறான்னு சொல்லி அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாரு. இது பிறகு மறுநாள் ஒரு நல்ல அதிகாலை டைமில் சத்ரபதி சிவாஜி கணேசனாரை விசாரிக்க வர்றாரு. எப்படி தூங்குனீங்க கேட்கலான்னு பார்த்தா
அவருடைய படுக்கை மேலே பூரா செங்கல்லாம் அடுக்கி வச்சிருக்கு அங்கங்கே. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன செங்கல்லாம் இருக்குது பெட்டு மேலே, நைட் இது மேலே தான் நான் தூங்கினேன் அப்படிங்கிறார். இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே திறந்தவர். ரெண்டாவது மாயைனா என்னன்னு உணர்ந்தவர். இந்த தேகம் சுகமாக இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நான் பஞ்சனையில் படுத்து தூங்கிட்டேன்னா, கொஞ்சம் சுகத்தை அந்த உடம்புக்கு நான் கொடுத்துட்டேன்னா, இந்த உடம்பு இந்த மாதிரி சுகங்களுக்கு ஆட்பட்டு இந்த இந்திரிய சுகத்தை நான் அனுபவிச்சிட்டேன்னா பகவானே மறந்துடுவேனே, அவனை மறந்துடுறதுக்கு இந்த சுகத்தை நான் எப்படி அனுமதிப்பேன்னு அவர் சொல்கிறார். இந்த உயர்ந்த மானுட ஜென்மம் 6 அறிவு படைத்து மனிதனாக பிறந்திருக்கிறோமே, அது இந்த உடம்பு சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக வரல. அப்படி இந்த உடல் சுகத்தை அனுபவிக்க நாம் அனுமதிச்சிட்டோம்னா இந்த ஒளி உடல் இந்த வாழ்வு வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஆத்மா சுத்தமாக இருக்கணும்னா என்ன போல் இருக்கிறவங்க இந்த மாதிரி அற்ப சந்தோஷங்களுக்கு ஆட்படக்கூடாது. இந்த மாதிரி சுகங்களுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது என்னன்னா மறுபடியும் நம்ம பிறப்பெடுக்க வேண்டியிருக்கும். அப்படி பிறப்பெடுத்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, சொல்ல முடியாத கஷ்டங்கள் திரும்ப அனுபவிச்சுன்னு பிறந்து இறந்து கஷ்டப்பட்டு கிடக்கணும். அப்போது மறுபிறப்பு இல்லாமல் ஒரு மரணம் இல்லாத பெருவாழ்வு இப்படிலாம் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும்னா இந்த பர்த்தில் எம்பெருமானை நினைத்து கொண்டே வாழ்கிற அந்த பற்றற்ற வாழ்க்கை தானே ஒரு உயர்ந்த பதவி. அந்த உயர்ந்த பதவி எனக்கு இருக்குது. அந்த பதவியை அனுபவிக்காமல் வேறு ஒரு பதவி சுகத்துக்குரியதை நான் அனுபவிக்கிறது சரியாக வராதுன்னு அரண்மனை விட்டு வெளியே அப்படியே காட்டுக்குள்ளே அப்படி போய்டுறாரு. இந்த மாதிரி ஒரு பாண்டுரங்க பக்தருக்கு சீடர் இருப்பாங்கள்ல, ஏராளமான சீடர்கள். அதாவது எந்த அளவுக்கு சீடர்கள் இருக்கிறாங்களோ அந்தளவுக்கு எதிரானவர்களும் சேர்ந்துட்டாங்க அவர். ஏன்னா இவருடைய எளிமையும் இவருடைய அதீதமான பக்திக்கு பின்னாடி எல்லாரும் கூட வரதானே செய்வாங்க. அப்படி வர்றதை பார்த்துட்டு அந்த ஏரியாவில் அவருக்குன்னு சில பகைகள் உருவாகுது. எப்படின்னா கொஞ்சம் மேல்தட்டில் இருப்பாங்கல்ல, மேல்தட்டில் அந்த மிராசுதாரர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பீப்புள் இவரை மிரட்டுறாங்க. நீ பாட்டுக்கிட்டு சன்னியாசியாக என்னத்தையோ சொல்லிகிட்ருக்குற, இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் அதாவது குழந்தைகளையும் மனைவி மாடு ஆடுலாம் விட்டுட்டு எல்லாம் உங்கள் பின்னாடி சன்னியாசியாக போயிட்டுருக்காங்க. நீ பாட்டுட்டு பாண்டுரங்க கீர்த்தனை பாண்டுரங்க பஜனை சொல்லிட்டு எதையோ பண்ணிகிட்ருக்குற, இதை கேட்டு எல்லா ஜனமும் உன் பின்னாடியே வந்துட்டுருக்கு அப்படின்னு அவளுக்கு ஒரு கோவத்தில் அவர்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. நீ பாட்டுன்னு ஒரு ஆண்டி மாதிரி ஏதோ வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்குற, உன் பேச்சு கேட்டு இவ்வளோ பேரும் உன் கூட வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுறதுன்னு இவங்க அவர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. இதே வேலையை திரும்ப செஞ்சீங்கன்னா நாங்கள் அப்புறம் எங்களுடைய கடுமையான பனிஷ்மெண்ட்டுக்கு நீ ஆளாக வேண்டியிருக்கு. இப்போ கடைசியாக ஒரு விஷயம் நாங்கள் சொல்லிடுறோம், நீ பாண்டுரங்க பக்தர் அப்படின்னு சொல்லி இவங்களை எல்லோரும் அழைச்சிட்டு போகிறேன், உன் வழிக்கு கொண்டு போகிறேன். அதே பாண்டுரங்கன் நீ உண்மையிலே வழிபட்டு அவர் மேலே அதீதமாக நீ ஒரு பக்தி வச்சுருக்கிறன்னா அங்கே ஒரு மரத்தை காமிச்சு இந்த மரத்துக்கிட்ட நீ உன்னுடைய உபதேசத்தை பண்ணு. உன் உபதேசத்தை அந்த மரம் கேட்டதுன்னா நாங்கள் ஒதுங்கிக்கிறோம், உங்களையே நாங்கள் ஏற்றுக்கிட்டு உங்ககிட்ட சரணடைஞ்சிடறோம், உன் உபதேசத்தை அங்கே போய் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே கணேசநாதருக்கு என்ன தோணும், என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு தோணும்ல. அவர் ஒன்றுமே யோசிக்கலை. இவங்க என்ன கடுமையாக சொன்னால் கூட அதை பெருசுபடுத்திக்காமல் ஒரு சந்தோஷமாக போய் மரத்தை அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு பாண்டுரங்கனை துணைக்கு கூப்பிடுறாரு. ஏன்னா இந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்குல்ல, கூப்பிட்டுட்டு ரொம்ப ஒரு பயபக்தியாக அந்த மரத்தை பார்த்து உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கார். பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது தாங்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருந்தது. சாப்பாடுனா பிரசாதம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பிரசாதத்தை எடுத்துமே அந்த மரத்தில் நடுவில் வைக்கிறார். அது கிழக்கிலேயே பெரிய இல்லையா மரம், அந்த மரத்துக்கு நடுவில் அந்த பிரசாதத்தை வைக்கிறார். இதை வைக்கும்போது அந்த மரம் அப்படியே டகால்னு பிளந்து அந்த பிரசாதம் அப்படி உள்ளே எடுத்துக்கிட்டு நார்மலாக பழையபடி ஆகிடுச்சு. இவர் கொடுத்த பிரசாதத்தை அந்த மரம் உள்ளே வாங்கிடுச்சு. இந்த காட்சியை பார்க்குறாங்க இந்த மிராசுதாரர்கள்லாம், அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாயிட்டாங்க. இவர் உபதேசம் பண்ணுறதோட இவர் கொடுக்குறது அந்த மரம் எடுத்துக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ தான் இவருடைய அந்த பாண்டுரங்க பக்தியை அவங்க மெச்சிக்கிறாங்க. அந்த பிரம்மத்தை உணர்ந்த அந்த கணேசநாதர் அவருடைய அந்த பேரன்பு கொண்ட அந்த பக்தியின் காரணமாக அந்த மரமே அவருடைய அந்த அன்னப்பிரசாதத்தை ஏற்றுக்கிற அளவுக்கு அந்த மரம் தன்னை கொடுத்ததில்லை. அந்த இடத்த அவங்க பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் கணேசநாதர்கிட்ட மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ராஜபுதனை அந்த இடத்துல கோயிலாக தெய்வமாக பிரதிஷ்டை அந்த மரம் தான் இன்றைக்கி பாண்டுரங்கனா அங்கே இருக்கிறது. கணேசநாதருடைய அந்த பேரன்புங்கிறது சொத்து சுகம்னு தனக்குன்னு வச்சுக்காம பாண்டுரங்கனே தன்னுடைய உயிர் மூச்சாக வாழ்ந்து அவருடைய பேரன்புக்கு மரத்திற்குள் பாண்டுரங்கன் அவரை ஆட்கொண்டு பக்தனான கணேசநாதரை காப்பாற்றி அவருடைய பக்திக்கு மெச்சி அந்த அற்புதத்தை நிகழ்த்திய பாண்டுரங்கன் இன்றும் அந்த ராஜபுதனத்தில் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இன்றைக்கும் இருக்குது.
அந்த க்ஷேத்திரம் இன்றைக்கும் அது வந்து புகழோடு இருக்குன்னா அந்த கணேசநாதருடைய பேரன்பு தான். பேராமூர் பேரன்பு என்பது இறைவனை நாம் நேரில் தரிசிப்பது, அவன் நம்மை ஆட்கொண்டு அற்புதங்களை நடத்துவது, இதையெல்லாம் பேரன்புன்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு பக்தன் எந்த இடத்தில் சிக்கலாக இருக்கிறானோ அந்த இடத்தில் மரமாகவும் தன்னை மறைத்து கொண்டு வெளிப்பட்டு அந்த பேரன்பை ஆட்கொள்கிறான்ல, அந்த பேராமூர் பேரன்பை தான் நம் இறைநிறை காதல்னு சொல்கிறோம். கணேசநாதனுடைய பேரன்புக்கு பாண்டுரங்கன் மரமாக வந்து அந்த இடத்தில் நடத்திய அற்புதம்தான் இந்த இடத்துல இறைநிறை பேரன்பு கொண்ட காதல்னு நம்ம சொல்கிறோம். பக்தி ஆழமாக இருந்தால் அந்த பக்தியில் எதிரில் இருப்பவர் சட்டத்தை போட்டு இதை செய் என்று சவாலாக மோதினால் அந்த இடத்திலும் மரத்தை பார்த்து உபதேசம் பண்ணுகிற ஒரு தைரியத்தோடு பாண்டுரங்கனை துணைக்கு கூப்பிட்டு மரத்துக்குள்ளே பாண்டுரங்கனை வரவழைத்தார்ல, பாண்டுரங்கனுடைய அற்புதத்தை அவர் காண வச்சார்ல, அந்த நம்பிக்கை நமக்கும் இருந்தால் பாண்டுரங்கன் மட்டும் இல்லை, பிரம்மத்தில் இருக்கிற எல்லா தெய்வமும் நம் பேரன்புக்கு கட்டுப்பட்டு காட்சியாக கொடுத்து நம் மீது இறைநிறை காதலை வெளிப்படுத்துகிறதுக்கு இது ஒரு உதாரணம். பிரகலநாதனுக்கு எப்படி வந்து தூண்லேயும் இருப்பார் இறைவன் திரும்பலையும் இருப்பாருன்னு சொல்லிட்டுன்னு இந்த ஒரு தூணில் காட்சி தந்தாரோ, அதே போல் கணேசநாதருக்கும் ஊர் மக்களுக்கு முன்னாடி அந்த மரத்து வழியாக அவர் காட்சி தந்தார் பாண்டுரங்கனுடைய பேரம்பரை. அதாவது மனிதன் வந்து எந்த அளவுக்கு இறைவனை வந்து நெருங்கி அன்போட பேரன்பை கொண்டு அவன் மேல் காதல் வைக்கிறானோ அவங்களை எப்பயுமே இறைவன் கைவிடுறதில்ல, அது மரமானாலும் சரி மனிதனானாலும் சரி அப்படின்னு இறைவன் காட்டி கொடுத்துட்டாரு. இதுதான் சார் உண்மையான பேரம்பூர். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததாக இப்போ ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அந்த நோய் கூடவே பயமும் சேர்ந்து வருதுங்க சார். இன்னும் அந்த நோயும் பயமும் ஒரு மனிதனை வந்து பாடுபடுத்தி விட்டுடுது. ஒரு டெஸ்ட் எடுக்க போனோம்னா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வர்றதுக்குள்ளாரே அந்த பயம் அந்த மனிதன் அப்படி உலுக்கி எடுக்குது. நோயும் பயமும் சேர்ந்து எங்களை விட்டு போகணுன்னா நம்ம அன்னையினுடைய வழிமுறை ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்கள் சார். நோயின்னு வந்துட்டால் இயல்பாகவே நமக்கு ஒரு பயம் வர்றது அது இயல்பான விஷயந்தான். ஆனால் அந்த பயம் வந்து அதிகமாக என்னன்னா நோயை நாமளே டெவலப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்முடைய அந்த பலகீனத்தை தான் அது காமிக்கும். நமக்கு கோபம் வந்தாலும் சரி பயம் வந்தாலும் சரி அதோடைய பின்புலம் என்னன்னா நமக்கு ஒரு பலகீனம் இருக்குது. பலகீனம்னா என்ன, அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு அச்சோ அப்படிங்கிற ஒரு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. அப்போது பயம் வந்தோடனே ஒரு குழப்பம் வந்துடுவாங்க. எந்த டாக்டரை பார்க்குறது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு, டாக்டரை பார்த்தாச்சு. ஆனால் அங்கேயும் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வேறு யாராவது வந்து ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் போகக்கூடாது, இந்த ட்ரீட்மெண்ட் போகக்கூடாது, அந்த டாக்டரை பார்க்கக்கூடாது, இந்த டாக்டரை பார்க்கக்கூடாதுன்னு ஆளாளுக்கு சொல்லுவாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டே பாதியிலேருந்து வெளியே வந்து ஒரு ரவுண்டு வருவாங்க. இருக்கிற அந்த அத்தனை மருத்துவத்தையும் பார்த்துட்டு எல்லா டாக்டரையும் பார்க்குறேன்னு ஒரு ரவுண்டு வந்துட்டு கடைசியாக என்ன சொல்ல வருவாங்கன்னா நான் பார்க்காத டாக்டர் இல்லை, நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணிப்பாங்க. அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டை முழுசாக முடிக்கிறதுக்குள்ளே இந்த பயத்தில் அங்கங்கே போகிறது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறியாமை தான். ஏன்னா ஒரு மருத்துவத்தில் போனோன்னே முதல்ல நம்பிக்கை வரணும், ட்ரீட்மெண்ட்டை முடிக்கணும். அந்த முடிஞ்சு வர்றதுக்குள்ளே நமக்கு யாராவது சொல்கிறத பேச்சை கேட்டு நம்ம ஒரு ரவுண்டு வந்து உடம்புக்கு எடுத்துட்டு தான் அடுத்த வேலை. இப்போ நம்ம உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு நாம் ஒரு வகையில் காரணன்றதை புரிஞ்சுக்கணும். என்ன தான் ஜெனட்டிக்குன்னு காரணம் சொன்னால் கூட நம்முடைய உணவு முறைகள் வாழ்க்கை முறையில் வந்த சில குளறுபடிகள், ஒரு சிஸ்டம் இல்லாமல் நம்ம சமூகத்துக்குள்ளே வேறு ஒரு கலாச்சாரம் உள்ளே வந்து நம்ம வாழ்வியில் மாற்றிடுச்சு. அதுக்கு நம்ம ஒத்து போனதுனால சில கஷ்டங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதில் தான் இப்போதைக்கு நம்ம அதிகமாக நம்ம கேன்சரை பார்க்குறோம், அதிகமாக ஹார்ட் அட்டாக்கை பார்க்குறோம், ஏராளமான மனநோய்களை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் எங்கே எப்போ வந்ததுன்னா எல்லாமே இப்போ சமீபமாக ஒரு 50 ஆண்டுகளில் தான் அதிகமாகிட்டே வருது. அப்போ இது ஒரு கலாச்சார சேதுகேடுன்னு புரிஞ்சுக்கிட்டா கூட இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும்ல. இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம், வியாதியை விட இவங்க பயமுறுத்தி பெருசாக்கினது தான் அதிகம். சரி நீங்கள் பயப்படாதீங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே பிரச்சனை நமக்கு வந்தால் நமக்கும் அந்த பயம் வந்துடும். இதுதான் ரியல். ஆனால் அன்னையுடைய அன்பர்கள் அப்படி வரும்பொழுது அன்னை சொல்கிறது நம்ம கேட்குற போது அன்னை என்ன சொல்ல வராங்கன்னா நம்முடைய ரோல் இந்த நோய் வரத்துக்கு நாம் எந்த வகையில் காரணங்கிறத முதல்ல ஒத்துக்கணுங்கிறாங்க. ஆமாம், என்னிடமிருந்த இந்த மிஸ்டேக், நான் எடுத்துக்கொண்ட உணவு முறைகள் இந்த ஹார்ட் அட்டாக் வந்தது, நான் எடுத்துக்கிற இந்த ஆகாரம் எனக்கு இந்த கேன்சரை வரவழைச்சிருக்கு, என்னுடைய ஒரு அலட்சியத்தினால இந்த கிட்னியை நான் கெடுத்துக்கிட்டேன், இந்த குடிப்பழக்கத்தினால எனக்கு இந்த உடல் உபாதை வந்திருக்குன்னு நம்ம தவறு ஃபஸ்ட்டு உணரணும். ரெண்டாவது, என்ன நோய் வந்திருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை, அதை இறைவன்கிட்ட போய் சரண்டர் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்கு, இது எனக்குங்கிறத விட இது உன்னுடைய உடல், நீ கொடுத்த உடல், இது நான் எனக்கு எடுத்தது உண்மை, நான் அதை வந்து மன்னிப்பு கேட்குறேன், இந்த உடம்பை நீ காப்பாற்றி குணப்படுத்தி கொடுன்னு சரண்டர் பண்ணிடுங்க.
இப்போ சரண்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் வந்து பயந்துருக்கக்கூடாது, அது கவலைப்பட்டுருக்கக்கூடாது, அது மறுபடியும் வியாதி டெவலப் ஆகும். அதனால் சரண்டர் பண்ணிடுறதுக்கு நம்ம முன் வரணும். அடுத்தது தைரியமாக இருக்கணும். நான் குணமாயிடுவேன், நான் குணமாயிட்டேன், இதுக்கு மருத்துவம் இருக்குது, மதர் இருக்காங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் குணமாயிட்டேன் அப்படிங்கிற ஒரு தைரிய மனப்பான்மையை வளர்த்துக்கணும். அடுத்தது நமக்குள்ளே ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும். ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வரணும். வழி தவறி போயிட்டோம், உடம்பை கெடுக்கிற முறையில் போயிட்டோம், கொஞ்சம் திரும்ப ஒரு சிஸ்டமேட்டிக்காக வரணும். அடுத்து அன்னை மீதான நம்பிக்கை, அன்னை குணப்படுத்துவாருங்கிற நம்பிக்கையே நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இந்த நோயை பற்றிய கவலை எனக்கு இல்லை, அவர் பார்த்துக்கொள்வாருன்னு நீங்கள் பரிபூர்ணமாக நம்பணும். அடுத்தது மருத்துவத்தின் மீதும் நம்பிக்கை வைக்கணும். பல நேரங்களில் மருத்துவமனைக்கு மதர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அந்த டாக்டரை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சில விஷயங்களுக்கு மதர் மருத்துவத்தையே பரிந்துரைக்கிறாங்க. அதனால் மருத்துவத்தின் மீது சந்தேகம் வந்துடக்கூடாது. இங்கேன்னு நம்ம வந்து பதட்டமாக வரும் இல்லையா, அந்த பதட்டமும் பயமும் இருக்கிறதுனால நம்ம இடத்தையும் டாக்டரையும் மாற்றிக்கிட்டே இருப்போம். அப்படி மாற்றிக்காமல் ஒரு நம்பிக்கையோட ஒரு வைத்தியத்தை எடுத்திங்கன்னா பரிபூர்ணமாக குணமாகும்னு இறைவன் மீதான நம்பிக்கை நோயை குணப்படுத்தும். ஆனால் பயம் இருந்ததுன்னா நோய் அதிகமாகும். பயம் போக போக தான் நோயும் குணமாகும். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இதுக்கும் சாவித்திரியில் ஒரு வரியில் சொல்கிறார், 314ஆம் பக்கத்தில், ராங் குட் நாட் கம் வேர் ஆல் வாஸ் லைட் அண்ட் லவ்ங்கிறார். எங்கெல்லாம் செயல் ஒளியோடும் அன்போடும் இருக்கிறதோ அங்கே தவறு வராதுங்கிறார். அது என்ன அன்போடு, அது என்ன ஒளியோடு? நம்ம எதை செஞ்சாலும் ஒரு பிரியமாக, ஒரு பிரகாசமாக, ஒரு அழகாக நம்ம அது நடத்தும்போது வாழ்க்கையை அங்கே தவறு வராதுன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கைக்கான இந்த உடலை, இந்த உடலுக்குள் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனையும் நாம் சரியாக வழிநடத்தி கொண்டு போகணும். காதலுங்கிறது எதிர்பாலினத்தவர் மட்டும் இல்லை, நம்ம மேலே நாம் காதல் கொண்டு இருக்கணும். இந்த உடல் நம்மோடு தானே, கடவுள் கொடுத்த இந்த உடம்பை நம்ம சரியாக பராமரிக்கணும்ல. அப்போ இந்த உடல் மீது நமக்கு ஒரு அக்கறையும் ஒரு மரியாதையும் ஒரு லவ் இருந்ததுன்னா தப்பு வராதுங்கிறார். தப்புன்னு என்ன, நோய் வராதுங்கிறார். வந்துட்ட நோய் எதுவாக இருந்தாலும் அதை போக்கி ஆகணுங்கிற ஒரு பயம் நமக்கு தேவையில்லை. அன்னை ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சாவித்திரியில் சில வரிகளை எடுத்து படிக்கிறதுனாலையும் அன்னை இசை அமைத்திருக்கிறாங்க, ஒரு ஆர்கன் மியூசிக், அது டெய்லி கொஞ்ச நேரம் கேட்டால் போகும். பகவான் ஸ்ரீ அரவிந்தரோட காயத்ரி மந்திரம் கேட்டால் போகும், அன்னையோட வாய்ஸை கேட்டால் போகும். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த உடலுக்குள் வந்திருக்கிற அசௌகரியங்கள், அந்த உபாதைகள், அந்த நோய் கிருமிகள் நம்மளை விட்டு போகணும். நம்மளை தாக்குற சக்தியை அதுக்கு இல்லாமல் பண்ணணும்னா அன்னையோட வாய்ஸுக்கும் ஆர்கான் மியூசிக்கும் சாவித்திரி வரிகளுக்குள்ள இருக்கிற அந்த மந்திர சக்திக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை கொண்டு நீங்கள் சில முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா நமக்கு வந்த நோயை சர்வசாதாரணமாக விரட்டிடலாம். நோய் போயிடுத்து குணமாயிடுத்து நான் ஜெயிச்சிட்டேன் நல்லாயிட்டேன்னு நம்பினீங்கன்னா நோய் போயிடும். இருக்கிற கொஞ்சம் நோயை நீங்கள் பயந்து நீங்கள் பதட்டமானீங்கன்னா மேலே பெருகிடும். அதனால் நோய் போகணும்னா அதுக்கு முன்னாடி பயத்தை போக்கணும். பயம் போனால் நோயும் போகுங்கிறதுக்கு இந்த செய்தி உதவும்னு நினைக்கிறேன். இனிமேல் நாங்கள் நோய் வந்தாலும் பயப்பட போகிறதில்ல. ஏன்னா இருக்கவே இருக்கிறாங்க நம்ம பெரிய டாக்டர், நம்ம அன்னைக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருந்து அந்த நோயை சரி பண்ணுற வேலையை பார்க்கணும். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம இந்தியாவோட கடற்படையில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு அன்னையோட புக்கு ஒன்று எதேச்சியாக கிடைக்குது. அப்போ அந்த புக்கை படிக்கிறப்போ அவருக்கு அவரோட சோலை டச் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப அவருக்கு பிடிச்சி போச்சு. அது பிடிச்ச உடனே அவருக்கு இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு பாண்டிச்சேரிக்கு போனால் அவங்கள தரிசிக்கலான்ற ஒரு தகவல் உறுதி பண்ணிக்கிறார். இதுக்கு லீவு கிடைக்கணுமே, சரி லீவு ட்ரை பண்ணுறாரு. பட்டு எப்போவுமே வழக்கமாக லீவு கிடைக்காத ஒரு ஆஃபீஸில் இமீடியட்டாக சேங்ஷன் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே பாண்டிச்சேரிக்கு வந்து பகவான் அன்னையை தரிசிக்க வர்றார். ஆனால் அந்த டைமில் அன்னையை தான் தரிசிக்க வாய்ப்பு கிடைக்குது. அன்னையை சேவிச்சுட்டு அந்த சந்தோஷமான அந்த தரிசனம் மீண்டும் தரிசிக்கணும்னு ஆசை வரல. அப்படி தான் அவருக்கு இன்னொரு முறை அவர் ஆசை வருது. ஆனால் அவருக்கு கிடைச்சிருக்க லீவு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. அதனால் அவர் திரும்ப ஊருக்கு போய்ட்றார். பட் ஆனால் ஊருக்கு போனாலும் மறுபடியும் அன்னையை தரிசிக்கணுங்கிற ஆசை நம்மள மாதிரி அவருக்கும் வரதானே செய்யும். திரும்ப லீவ் ட்ரை பண்ணுறாரு, கிடைக்குமோ கிடைக்காதான்றப்போ மறுபடியும் அவருக்கு அந்த லீவ் கிடைக்கிறது. அப்போ நேராக மறுபடியும் வந்து அன்னையை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அங்கே மூத்த சாதகர் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதில் நளினிகாந்த்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப சீனியர். அவரை பார்த்து இவர்கிட்ட சொல்கிறார், நான் கடற்படையில் வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு புத்தகம் கிடச்சி அதில் ஈர்க்கப்பட்டு தான் அன்னையை தரிசிக்கிறதுக்கு வந்து இது 2வது முறை வந்திருக்கேன். எனக்கு அவங்களோட புக்கு நிறைய கிடைச்சா எனக்கு இதெல்லாம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது. பகவானுடைய அன்னையோட நூல்கள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு விசாரிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆசிரமத்தில்
அன்னை பகவான் நூல்னாலே எம்பி பண்டிட்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் உடனே அவரை தேடி அங்கே போகிறார். அவருக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது, ஒரு பில்டிங். அங்கே போய் இந்த நடந்த சம்பவம்லாம் சொல்கிறார். எங்கே வேலை பார்க்குறேன், நளினிகாந்த் கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே அங்கே சொல்கிறார். அங்கே சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்குற இந்த புத்தகங்கள்லாம் கிடைக்கணும்னா நான் அதை வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் அந்த கடற்படையில் வேலை பார்த்தார் இல்லையா, அது சம்மந்தமாக ஒரு சின்ன புக்கு இருக்குது. அந்த புக்கு வந்து அவருக்கு என்னன்னா, இதை ஏன் நம்ம அன்னைக்கு கிஃப்டாக தரக்கூடாதுன்னு தோணுது. அவர் கேட்குறாரு எம்பி பண்டிட்கிட்ட, இந்த புக்கு வந்து நான் அன்னைக்கு கிஃப்டாக கொடுக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ எம்பி பண்டிட் சொல்கிறாரு, இதை வந்து அன்னைக்கிட்ட கொண்டு போய் அவங்க டேபிளில் வைப்பேன், அவங்க அது பிரியமாக இருந்தால் எடுத்துப்பாங்களா இல்லையான்னு என்னால் உத்தரவாதமாக சொல்ல முடியாது, அன்னை தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிடுறாரு. இவர் அந்த புக்கை எடுத்துக்கிட்டு இவர் போகிறார். பண்டிட் வந்து அன்னையோட அறைக்கு போயிட்டு திரும்பி வரணும்ல, அவர் திரும்பி வரும்போது இவருங்கிறது பதட்டமாக பார்க்குறாரு. படிக்கிறதுக்கு புக்கு அன்னை வாங்கிட்டாங்களா, நம்ம கொடுத்த கிஃப்ட்டை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு இவருக்கு ஒரு நர்வஸாக நின்றுட்டுருக்காரு கீழே. அவர் இறங்கி வராரு, வரத்துக்குள்ளே இவருக்கு பதறாரு. ஏன்னா அன்னை என்ன சொன்னாங்கன்னு தெரியணும்ல. அப்போது அவர் அங்கேருந்து வரும்போது நல்லா பேக் 2 பக்கம் லைவ் டிவைன், சாவித்ரி, சிந்தசிஸ் ஆஃப் யோகா, ஈவினிங் டாக், இந்த மாதிரி நிறைய பகவானுடைய நூல்லாம் இருக்குது, அன்னையோட நூல்லாம். நல்லா 2 பை தாங்க முடியாத அளவுக்கு தூக்கிட்டு வர்றாரு அங்கேருந்து. இவர் வந்து பார்த்த உடனே என்னோடய புக்கு மதர் கிஃப்ட்டு ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அன்னைக்கிட்ட சொன்னேன், நீங்கள் எப்படி ஃபஸ்ட் டைம் வந்தீங்க, செகண்ட் டைம் வந்தீங்க, நீங்கள் என்ன ஆர்வப்பட்டீங்கன்னு சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, வாங்கிட்டாங்க கிஃப்ட்டுன்னு. இவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்படி இவர் கொண்டு வந்த அந்த புக் இருக்குல்ல, நல்ல ஏகப்பட்ட புக்கு எடுத்து கொடுத்தார். ஏன்னா இவர் ஆல்ரெடி புக்கு கேட்டிருக்காரு இல்லையா, என்னென்ன புக்கெலாம் இருக்கா அதெல்லாம் கிடச்சா நான் படிக்க ஆசைன்னு சொன்னார்ல, அதனால் கொண்டு வந்து நீட்டுறார். இவருக்கு கடற்படையிலேருந்து வேலை பார்த்தார் இல்லையா, அவர் சொல்கிறார், எனக்கு இவ்வளோ புக்கு வாங்குறதுக்கு என்கிட்ட பைசா இல்லைங்களே, ஏதோ 1-2 வாங்கிப்பேன், எனக்கு இவ்வளோ பணத்தை நான் எங்கே போவேன் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், பண்டிட் இந்த புக்கெல்லாம் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க சொன்னாங்க அன்னை. இவ்வளோ புக்கு கிஃப்டா? ஆமாம், அதுவும் அன்னையே தன்னோட ரூமில் ஒவ்வொரு புக்காக போய் எடுத்து செலக்ட் பண்ணி வேணுங்கிறது எதுன்னு சொல்லி அவங்களா எடுத்து பையில் போட்டு கொடுத்துருக்காங்க. என்னது, அவங்களா கையால் எடுத்து இவ்வளோ எனக்குன்னு கொடுத்தாங்களா? அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னது இது, நாம் எதிர்பார்த்தது என்ன, நம்ம புக்கை ஏற்றுப்பாங்களான்னு தானே. ஆனால் அன்னை பகவானுடைய நூலெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளோதான். ஆனால் கிஃப்டை கொடுக்க போன உங்களுக்கு அவங்களா இவ்வளோ புக்கும் எடுத்து என்கிட்ட கிஃப்டாக கொடுங்கன்னு சொல்லி அனுப்பின அந்த தெய்வீக அன்னையை நினச்சி அவர் அப்படியே உருகிறார். இதில் என்ன விஷயம்னா, உங்கள் கப்பல் படையோட ஒரு புக்கு கொடுத்தீங்க கிஃப்டாக, ஆனால் அன்னை தன் கைப்பட 100 புக்குக்கு மேலே எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அன்னைக்கு 1 கொடுத்தால் தெய்வம் திரும்ப 100 கொடுக்குங்கிறதுக்கு இந்த ஆஷ்டமம் சொல்ல புரிஞ்சுக்கணும். அன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசைப்பட்டால் போதும், சொல்லணும்னு இல்லை, உங்கள் உணர்வு அன்னையை சென்றடைந்து விடும். அவர் எப்படி திரும்பி அருள்வார்னா 1ஐ 100 கொடுக்குற தெய்வங்கிறத நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம அன்னைக்கு 1 கொடுத்தோம்னா அன்னை பல மடங்காக நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அது உதாரணத்துக்கு இந்த புக்கு. இதே போல் நம்ம அன்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பற்பல அதிசயங்கள்லாம் நடந்து நாம் சொல்ல கேட்டுனுக்கிறோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த வாரம் ஆசிரம தகவல். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. அயோத்தி ராமன் வந்தான், எங்கள் அருந்தவ பயனும் வந்தான், பயமற்ற தேசம் என்னும் பண்பை பறைசாற்றி பாலன் நின்றான். தாயான தேசத்தின் தருமமே ராமன், தேயாத தர்மத்தின் உருவமே ராமன், சாயாத உறுதியின் ஊற்றாக வந்தான், போயாத பக்தியின் பலனின்று தந்தான். சேவகர் செய்த செயலை இன்று தேவரும் வாழ்த்துகின்றார், பாவங்கள் போக்கும் ராமனின் நாமம் பாரெல்லாம் கேட்குதம்மா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம.